நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோல்டு தோட்டோட திருகணி பார்த்திங்கன்னா அடிக்கடி லூஸ் ஆயிரும் இல்லையா? இந்த லூஸான திருகணியை நம்ம எப்படி டைட்டாக ஆக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வச்சுருக்க இந்த தோட்டோட திருகணி பார்த்திங்கன்னா ரொம்பவே லூஸ் ஆயிடுச்சு. இதை போடும்போது பார்த்திங்கன்னா கலண்டு கீழே விழுந்துருமோங்கிற பயமும் நமக்கு இருக்குது. இதை நம்ம எப்படி டைட் ஆக்கலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளைப்பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த வெள்ளைப்பூண்டோட தோலை உரிச்சிட்டு இந்த திருகணியை இதில் லைட்டாக குத்தி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்க பிசுபிசுப்பு தன்மை இந்த திருகணிக்கு நல்ல ஒரு கிரிஃபாக கிடைக்குங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இதே மாதிரி செஞ்சு பார்த்தேன். எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்படி பண்ணினதுக்கப்புறம் நான் தோட்டில் திருகணி போடும்போது பார்த்தீங்கன்னா திருகணி ரொம்பவே டைட் ஆயிடுச்சுங்க. இனிமேல் நம்ம தோடு போடும்போது திருகணி தொலைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமே வேணாங்க. இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நல்லா அரை குக்கர் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் நல்லா வெயிட்டான ஒரு கல்லை போடுறேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம குக்கரோட மூடியை போட்டு நல்லா வெயிட் போட்டுக்கலாம். இது விசில் வரணும்னு அவசியம் இல்லை. நல்ல தண்ணி கொதிச்சாலே போதுங்க. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷர்ட்டை நம்ம அயன் பாக்ஸ் இல்லாமல் சூப்பராக அயன் பண்ணலாங்க. அயன் பாக்ஸில் தான் அயன் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம சூப்பராக அயன் பண்ணலாம். இதில் நம்ம குக்கரில் கல் போட்டு அது தண்ணி வச்சு இந்த ஹீட்டில் நம்ம அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு துணி பொசுங்காது. நம்ம ஃப்ரீயாக தைரியமாக நம்ம அயன் பண்ணலாம். அயன் பண்ண தெரியாதவங்களும் கூட இந்த மாதிரி மெத்தடில் சூப்பராக அயன் பண்ணலாங்க. நம்ம குக்கரில் போட்ட கல் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டான கல்லுங்க. இந்த கல் அரை குக்கர் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இதுவே நல்லா சரியான வெயிட்டாக இருக்கும். இந்த வெயிட்டில் நம்ம அயன் பண்ணும்போது ஷர்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக அயன் ஆகுதுங்க. இதே டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம அயன் பாக்ஸில் அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் நமக்கு பொசுங்கிரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது இல்லையா? இந்த டிப்ஸை பிகினர்ஸ் கூட சூப்பராக ஃபாலோ பண்ணலாங்க. இது மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு கரண்ட் செலவாகாது. இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த குக்கரில் போட்ட தண்ணிக்கும் நான் கல்லுக்கும் பார்த்திங்கன்னா 3 ஷர்ட்டு அயன் பண்ணிவிட்டேன். 2 ஷர்ட்டு ஒரு டிஷர்ட்டு நான் அயன் பண்ணேன். ஷர்ட்டு பார்த்திங்கன்னா சரி ரொம்ப ஃபினிஷிங்காக இருந்துச்சு. இதே மெத்தடில் நான் டிஷர்ட்டையும் அயன் பண்ணேன். டிஷர்ட் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு இல்லையா? இந்த டிஷர்ட்டை இதே மெத்தடில் தாங்க நான் ஃபாலோ பண்ணி இனிமேல் நம்ம அயன் பண்ணதுக்கு வெளியில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அயன் பாக்ஸில் அயன் பண்ணி கரண்ட்டை வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் பில்லு வராது. ரொம்ப சூப்பரான ஐடியாவாக இருக்குது. இந்த ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா டிஷர்ட்டில் இருக்க அந்த பாக்கெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாக்கெட்டில் அதிகப்படியான சுருக்கம் இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கரை அந்த பாக்கெட்டில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டேங்க. வைக்கும் போது அதில் இருக்க சுருக்கங்கள்லாம் அழகாக போயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ ஃபினிஷிங்காக இருந்துச்சு. அதிகப்படியான இருக்க சுருக்கத்தில் இந்த குக்கரை நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும், தன்னால் இந்த சுருக்கம்லாம் போயிடுச்சு. இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுங்க. நான் அதை செஞ்சும் பார்த்துட்டேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு அதிகமாக வராது. வெளியில் கொடுக்கும்போது பைசா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதே மெத்தடில் நம்மளும் ஃபாலோ பண்ணலாங்க. நம்ம வீட்டில் கொசு அதிகமாக இருக்குது இல்லையா? அந்த கொசுக்கு நம்ம எவ்வளோ தான் குட் நைட் போட்டாலும் கொசுவர்த்தி போட்டாலும் நமக்கு கொசு கடிக்க தான் செய்யும். ஸோ அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாங்க. அந்த கிண்ணத்தில் நம்ம தேங்காய் நார்களை குட்டி குட்டியாக பிச்சு போட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக நம்ம பூண்டு தோல்களை போட்டுக்கலாங்க. பூண்டு தோலை போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக இதை நம்ம பற்ற வச்சுக்கலாம். இது எரியணும்னு அவசியமே இல்லை. லைட்டாக நமக்கு இதோட புகைகள் வந்தாலே போதும். இதோட புகைகள் வரும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கொசுகள் எல்லாமே செத்து போயிடும். மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கொசுவும் வரும் இல்லையா? ஸோ கொசுவை தடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான டிப்ஸுங்க. இந்த மாதிரி நம்ம எரிய விட்டு இதோட புகைகள் மட்டுமே நமக்கு போதும். இந்த பூண்டோட வாசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எந்த கொசுவுமே இருக்காது. இந்த வாசம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும். கண் எரிச்சல் இருக்காது இந்த புகை இருக்குதுங்கிறதுக்காக. இது கொசுக்கள் எல்லாமே செத்து போயிடும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம கட்டக்கூடிய ஃபேன்சி சாரீக்கு ஃபேன்சியாக ப்ளவுஸு தைப்போம். அப்போ நம்ம பின் குத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில சமயத்தில் அந்த பின்னு ப்ளவுஸில் மாட்டிக்கும். அப்படி மாட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ளவுஸோடு சேர்த்து பிச்சை எடுக்கிற மாதிரி போயிடும். அந்த ஊக்கில் இந்த ப்ளவுஸோட நூல் மாட்டாமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, இந்த ஊக்கோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஜாயின் இருக்கும் இல்லையா? இந்த ஜாயினில் தாங்க நூல் மாட்டிக்கும். இது மாட்டாமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு பாசி எடுத்துக்கலாங்க. அந்த பாசியை நம்ம பின்னில் போட்டுட்டு நம்ம ப்ளவுஸ் கொடுத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த ஜாயினில் போய் நூல் எதுவுமே சிக்காது. நம்ம இந்த மாதிரி பாசி போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாசி போட்டு பின் குத்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு சாரியும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், ப்ளவுஸும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நான் ஒரு கற்பூரத்தை எடுத்திருக்கேன். இந்த கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க.
இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோபா ஓரத்துலலாம் குட்டி குட்டியாக எறும்பு பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த சோபா கடியில் இந்த கற்பூரத்தை நம்ம தூள் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா எறும்பு கொசு எதுவுமே வராதுங்க. இதே மாதிரி நீங்கள் பெட்டு சந்துகள்லையும் செவுறு ஓரங்கள்லையும் இந்த மாதிரி தூள் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு எப்போவுமே பூச்சி கொசு எதுவுமே வராதுங்க. எடுத்திருக்கேன். இந்த காட்டன் தூளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டுகள் இருக்கும் இல்லையா, அந்த பூண்டுகளோட தோடுகளை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டனை மாட்டம் போட்டு நமக்கு தலைவலி கால்வலி கைவலி இதெல்லாம் வரும் இல்லையா, அதை எப்படி சரி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பையும் பூண்டையும் வந்து ஒரு பொட்டனை மாட்டம் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் சட்டி வச்சு பழைய சட்டி எதுவாக இருந்தாலும் சரிங்க, தோசை சட்டி பெரிய கனமான சட்டியை அடுப்பில் வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணி நம்ம வேது வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கை கால் வலி தலைவலி எல்லாமே சரியாயிருங்க. இந்த டிப்ஸ் வந்து சூப்பரான டிப்ஸுங்க. இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. சட்டி காஞ்சதும் பொறுமையாக பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இதை வந்து நம்ம வேது வைக்கலாங்க. இது வந்து சூப்பரான ஒரு டிப்ஸுங்க. குக்கரில் பருப்போ காயோ போட்டுட்டு அப்படியே மறந்துடுவோம். விசில் வந்து அதிகமாக வந்துடும். அதை நம்ம சீக்கிரம் ஓப்பன் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, குக்கர் மூடி மேலே கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி விடும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கேஸ் வந்து தானே ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை வந்து ரொம்ப ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிரேட்டரை எப்படி நம்ம ஷார்ப்பாக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு அம்மிக்கல் எடுத்திருக்கேங்க. இந்த கல்லை பார்த்தீங்கன்னா கிரேட்டரில் லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இது தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே ஷார்ப் ஆகும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குலைவு கல் இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குத்து உரல் இருக்கும் இல்லையா, அந்த உரலை கொண்டு லைட்டாக தேய்ச்சி விடுங்க. நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஷார்ப்பாகிக்கிட்டு இருக்கு. இந்த கட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கட்டருங்க. இந்த கட்டரை தான் இந்த கல்லை கொண்டு நான் ஷார்ப்பாக்கிட்டு இருக்கேன். நான் லைட்டாக தேய்க்கும் போது இது ரொம்பவே ஷார்ப்பாகிட்டு இந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தென்னந்துடப்பத்தோட அடிப்பகுதியை நம்ம பிடிச்சி கூட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்களில் நம்ம கையை பிடிச்சி கிழிச்சு விட்ரும். அப்படி கிழிச்சு விடாமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய சாக்ஸை வந்து நம்ம இந்த கவர் மாதிரி மாட்டி விடும் போது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் பிடிச்சி கூட்டினாலும் நமக்கு வந்து கை வலி எடுக்காதுங்க. இந்த குச்சி வந்து நம்ம கையை வந்து கிழிச்சு விடாது. இது ரொம்ப சேஃப்டியான மெத்தடுங்க. ஒரு பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக லைசால் ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஷாம்புவாக இருந்தாலும் அந்த ஷாம்புலேருந்து ஒரு பாக்கெட் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு கற்பூரத்தை தூள் பண்ணி போட்டுக்கலாம். இது என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாப்பு போட்டு வீடு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்லா நறுமணமாக இருக்குங்க. நம்ம வந்து கற்பூரம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கற்பூரத்துக்கு வீடு ஃபுல்லாக மணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்துகளையெல்லாம் அதிகப்படியாக எறும்பு பூச்சியெல்லாம் வரும் இல்லையா, இந்த கற்பூரத்துக்கு எறும்பு பூச்சி எதுவுமே வராதுங்க. நீங்கள் எப்போவுமே வீடு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா லைசால் கூட கொஞ்சமாக கற்பூரமும் ஷாம்பும் போட்டு துடைச்சிங்கன்னா வீடு இருந்ததை விட இப்போ ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேங்க. இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக பூண்டு தோல்கள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கலாங்க. இது கூட வீட்டில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்தால் இதை வந்து குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. இந்த சாம்பிராணிக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டி சாம்பிராணி தூள் சாம்பிராணி இதை வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட அது இல்லாதனால நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டிருக்கேங்க. இது கூட ஒரு கற்பூரத்தை வந்து தூள் பண்ணி இது ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம மூட்டை போட்டுக்கலாங்க. உங்கள் வீட்டில் நெருப்பு கங்கு இருந்தால் நெருப்பு கங்கை ஒரு தாளால் எடுத்து வச்சுட்டு அது மேலே அந்த பூண்டு தூள் சாம்பிராணி இந்த மாதிரி ஓமம்லாம் போட்டு நம்ம புகை பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு சளி தொந்தரவு எப்போவுமே இருக்காதுங்க. நம்ம தலை குளிச்சுட்டு நம்ம சாம்பிராணி பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு சளி எப்போவுமே வராது. இப்போ மழை சீசன் இல்லையா, மழை சீசனில் உங்கள் வீட்டில் எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையில இந்த மாதிரி நம்ம புகை பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. இந்த டிப்ஸை பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருமே ஃபாலோ பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான வாட்டர் கேன் இருக்குது இல்லையா, அந்த வாட்டர் கேன்லேருந்து நெக் போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாங்க. ஸ்டீல் ரப்பர் ஒன்று எடுத்துருக்கேங்க. இதை வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். 4ஆக மடிச்சுட்டு விடு ஒன்று எடுத்து அதை வந்து 2ஆக மடிச்சுக்கலாம். ரப்பரோட ஓரத்தில் இந்த த்ரெட்டை நல்லா கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக் போர்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து மூடியை கழட்டிட்டு நம்ம கட்டி வச்ச ஸ்க்ரப்பரை வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி இழுத்துக்கலாங்க. நல்லா டைட்டாக உள்ளே தள்ளிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம மூடி இருக்கும் இல்லையா, அந்த மூடிக்குள்ளே இந்த த்ரெட்டை விட்டு நம்ம வந்து மூடியை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மூடிக்கு மேலே நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாங்க. அப்போ தான் ஸ்க்ரப்பர் வந்து கலண்டு விழுகாமல் இருக்குது. இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் ஸ்க்ரப்பரில் விளக்கும் போது ஒரு சில சமயங்களில் நம்ம வந்து கையை கிழிச்சு விடும் இல்லையா, அது கிழிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பாத்திரம் விளக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம கைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்.
பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மருதாணி இலைகளை தண்ணியில் அலசிட்டு இதில் ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சமயங்களில் நம்ம போடக்கூடிய மருதாணி செவக்காமல் போயிடும் இல்லையா? அது செவக்காத மருதாணி எப்படி செவக்க வைக்கிறதுன்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஊற வச்சு புளி கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. நம்ம ட்ரையாக புளி போடும்போது பார்த்திங்கன்னா சரியாக அரை விடாது. இதை நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு போடும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக அரை விட்டுரு. இது கூட ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இதில் 4 சொட்டு லெமன் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம மருதாணி இலைகளை கழுவி எடுத்துருக்கோம் இல்லையா? அதுலேருந்து தண்ணி வந்து நமக்கு வரும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நைஸாக சூப்பராக அரை விட்ருங்க. இதை நம்ம கையில் போடும்போது பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட மருதாணி செவக்காத மருதாணி இலைகளாக இருந்தாலும் நம்ம போடக்கூடிய கிராம்பு, சர்க்கரை, எலுமிச்சை சாருக்கு மருதாணி பார்த்திங்கன்னா சூப்பராக செவக்கும். செவக்காத மருதாணி இலைகளும் சூப்பராக செவக்குங்க. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வேஸ்ட்டான வாட்டர் கேன் எடுத்துருக்கேங்க. வாட்டர் பாட்டிலில் மேலே இருக்கக்கூடிய நெக் போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. எக்ஸ்ட்ரா இருக்க எட்ஜஸ்லாம் கத்தியை அடுப்பில் காய வச்சு இதை வந்து லைட்டாக நம்ம தடவி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிராச் இல்லாமல் வந்து ஷைனிங்காக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பால்கனியில் துணி காயப்படும் போது கிளிப்பு போட்டால் அது வந்து கலண்டு விழுந்துடும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டிலில் நெக் போர்ஷனை எடுத்து நம்ம கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ அடித்தாலும் சரி துணி வந்து பறந்தே போகாதுங்க. நம்ம இந்த பெட்ஷீட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா கிளிப்பு போட்டால் கலண்டு விழுந்துடும் இல்லையா? இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா பெட்ஷீட் வந்து கலண்டு விழுகவே விழுகாதுங்க. நான் பால்கனியில் போட்டிருக்கேன். இது போட முடியாத துணி எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி கிளிப்பு போடும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக துணி நிற்கும். நான் போர்வை, பெட்ஷீட் எல்லாத்துக்கும் இதே மாதிரி தாங்க கிளிப்பு போட்டிருக்கேன். நம்ம பிள்ளையை யூஸ் பண்ணிவிட்டு போடக்கூடிய பேனா மூடிகள் இருக்குது இல்லையா? அந்த மூடிகளை இந்த மாதிரி நம்ம கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கடையில் கிளிப்பு வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த பேனா மூடியும் நமக்கு வந்து சூப்பரான ஒரு கிளிப்பு மாட்டம் இருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி